Very happy and pleasant morning. இந்த ரெண்டு மூணு பேர் அடிக்கடி எங்களை வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து பாராட்டத்தக்கது. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது எங்கெங்கயோ இருக்கிறவங்களெல்லாம் கேதர் பண்ணி பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து டீச்சர்ஸையும் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தராக போய் இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சவங்களை எல்லாரையும் இன்வைட் பண்ணி இது ஒரு துவக்க நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்கிறது. இது வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஈடுபாடு இருக்கணும். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிறீங்கன்னா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கணவரோடு அல்லது மனைவியோடு குழந்தைகளோடு வந்து 20 வருஷம் grown up and look different and also your professions are different and முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்போ வந்து இந்த முதல் நிகழ்வு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் தொடங்கணும். துவக்கம் என்பது மிக முக்கியமானது. அந்த இனிஷியேஷன் பண்ணியாச்சு. அதனால நீங்க எல்லாரும் இதை தொடர்ந்து நடத்தணும். எல்லா மாணவர்களையும் ஒவ்வொரு ஆண்டு தனித்தனியா செலிப்ரேட் பண்றதுன்றது வேற. எல்லா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வருஷத்துல ஒரு தடவை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேதர் ஆகலாம். அவங்கவுங்க பேட்ச் நீங்க அங்கங்க அப்படி மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இட் ஒன்ட் பி நைஸ். இப்போ நீங்க வந்து சீனியர்ஸா இருந்து அதை முன்னாடி பின்னாடி இருக்கிற பேட்சஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இட் இஸ் நாட் ஈஸி. பட் ஒரு நல்ல காரியத்துக்காக சிலர் வந்து இதுக்கு ஈடுபாட்டோடு செயல்பட வேண்டும். ஏன்னா இப்போ இந்த பிஸி வேர்ல்டுல எல்லாரும் வந்து போய் ஒவ்வொருத்தர் வீட்லையும் சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் முடியாத நேர காலம் இல்லை. தோ யூ விஷ் அப்புறம் ஏதோ அக்கேஷன்ஸ்ல ஏதோ 1-2 பேரை சந்திப்போம். நிறைய பேர் எல்லாரையும் ஒன்னா சந்திக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு அனுபவம். ஆகவே இந்த ஏற்பாடுகளை செய்த மிஸ்டர் ஜவஹர் அண்ட் குரூப் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். கிவ் them a hearty clap. And டீச்சர்ஸையும் அவங்க நினைப்பு கூப்பிட்டு பேர் மறந்துடாம எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. அதோட சிஸ்டர் ஃபேட்டிமாவோட கான்டாக்ட் நம்பர் எனக்குமே தெரியாது. கான்டாக்ட் எங்கள் சிஸ்டர்ஸ் தெரியும். பட் இவங்க வந்து கேட்டு எப்படியாவது டைரக்டரி எடுத்து கண்டுபிடிச்சி பாம்பேல இருக்காங்க அங்கே இருக்காங்க. கடைசியில் அவங்க பர்வால இருந்தாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் லொக்கேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நிறைய டெக்னிக் வெரி குட் நிறைய டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி ஃபோன்லையாவது அவங்க வந்து இந்த இனாகுரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு அனுபவத்தை அவங்க ஏற்படுத்தினது கூட மிக சிறந்த ஒரு கருத்து. இஸ்ன்ட் இட்? அவங்களுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன். நாங்கள்லாம் ஏற்குறைய ஒரு பேட்ச் முன்னப்பினேன். அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வர முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவிச்சிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதமும் ஜெபமும் உங்களுக்கு உண்டு. அவர்கள் சார்பில் இன்னும் நானும் என்னுடைய சார்பிலும் இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய பெருக வேண்டும். நீங்கள் மேற்கொண்டிருக்கிற பணிகளில் எந்தெந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையில் நீங்கள் சிறப்பாக இன்னும் வளர வேண்டும். உங்கள் குழந்தைகள் அனைவரும் இன்னும் சிறப்பாக முன்னால் வரணும். உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வேற ஃபீல்டில் இருந்து இன்னைக்கு ஒரே இடத்துல கேதர் பண்ணியிருந்தாலும் நாங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதுக்கான பேஸ் அடித்தளம் இடப்பட்ட இடம் இந்த இடம். அதனால இதை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஒரு கோயில்னா கூட ஒரு முறைப்படி வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 8 வருஷம் லேட் 20 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்த கோயிலில் மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சங்கமிச்சிருக்கிறோம். இனி இந்த குறை வராமல் பார்த்துக்கிறோம். வருடம் அளவு குறைந்தபட்சம் 3 ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த சந்திப்பு தொடர வேண்டும், தொடரும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு கூறிய அறிவுரையின்படி இது ஒரு பேட்சோட இல்லாமல் நாங்கள் வந்து we will make sure that we will combine all and we pledge and we will make it sure this happens shortly. டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்த ஐடியா வந்து ஸோ ஸ்கூலுக்கு வந்து ஒரு அஃபீஷியலாக வெப்சைட் இல்லை.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சிஎம்எஸ் பேஜஸ் இன்க்ளூடிங் அட்மின் கண்ட்ரோல் பேனல், எல்லா ஃபீச்சர்ஸோடைய ஃபோட்டோ கேலரி, வீடியோ கேலரி எல்லாமே அவங்க ஸ்கூல்லேயே அவங்க அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி அலுமினி அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோட கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 35,000 rupees வர்த்தபிளான வெப்சைட்டை அப்சல்யூட்லி ஃப்ரீயாக வந்து ஸ்கூலுக்காக ஒரு 20 days கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமலா அலுமினி ப்ளஸ் மை ஓன் கம்பெனி கிராஃபிக் பார்க் டெக்னாலஜிஸ், ஸோ ரெண்டும் சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்கூலுக்காக பண்ணலான் இருக்கோம். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிசீசஸ் எல்லா பக்கம் பரவிட்டு இருக்கு. பிகாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர்னால தான் அதிகமான டிசீசஸ் வருது. ஸோ அந்த வாட்டர் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நல்ல வாட்டருக்கு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து நான் வந்து இப்போ பிரின்சிபல் கையில் கொடுக்கலான் இருக்கேன். வித் யுவர் சப்போர்ட் ப்ளீஸ். இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா amhss.org ஆர் .in என்னங்கிறது சிஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணி சர்வர் புக் பண்ணி, ஸோ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் அப்படின்னா மெனுவில் இருந்து இன்க்ளூடிங் பேஜஸ் உள்ள கண்டென்ட்டு, ஃபோட்டோ கேலரி, வீடியோ கேலரி, வாட் எவர் இட் இஸ், நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலில் அவங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட அந்த சைட்டை டைனமிக் வெப்சைட்டை நாங்கள் கிராஃபிக் பார்க் டெக்னாலஜிஸும் அமலா அலுமினி 93 பேட்ச் 2 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35,000 rupees வர்த்தபிளான வெப்சைட்டை அப்சல்யூட்லி ஸ்கூலுக்காக ஃப்ரீயாக பண்ணி தர போகிறோம். ஒரு 20 days இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ இந்த வாட்டர் டிசீசஸ் எல்லா பக்கம் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த வாட்டர் வந்து க்ளீனாக இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மலேரியா, வைரல் ஃபீவர், இந்த மாதிரி எனக்கு 4 நாளாக ஃபீவரு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டர்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த வாட்டரை வந்து இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா க்ளீன் வாட்டர் அவங்களுக்கு கிடைக்கணும், ஃபில்டரான வாட்டர் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட ஸோ ஆர்ஓ சிஸ்டம், ஒரு டேங்குக்கு வந்து ஆர்ஓ சிஸ்டம் பண்ணி தரலான்னு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 25,000 rupees வர்த்தபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அது ஒரு 20 days கண்டிப்பாக லான்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த வெப்சைட்டுடைய ஆர்டர் ஃபார்ம் வந்து இப்போ சிஸ்டர் கையில் எல்லா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் ஆல். ஜெரோம் ஆண்டனி, செல்வின், ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லிட்டு இருந்தா டைம் ஆயிரும். சீக்கிரம் வாங்க. அப்படியே ஸ்கூல் விட்டா எப்படி வீட்டுக்கு போடுவீங்களோ அதே சுறுசுறுப்பு போடுவாங்க. கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் கூப்பிடுறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். எங்க பேட்ச்ல பாத்தீங்கன்னா பாய்ஸை விட கேர்ள்ஸ் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால டீச்சர்ஸ் கேட்போம், அவங்கள தான் பிடிக்கும். கௌரி, சாந்தி எல்லாம் வந்து கலைவாணி, மோகனலாவண்யா, மேயர் மீனாட்சி எல்லாம் லேட்டாக வரீங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சுனிதா பிரியா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லாஸ்டா வந்திருக்காங்க. கொடுங்க கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க இருந்தீங்கன்னா வாங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. Once more. Come. So I like to invite Noor the Miss to have a few words, please. எனது அருமையான மாணவ மணிகளுக்கும் இங்கு தலைமை தாங்கிய பெற்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு மயில்கள் ஒரு பொருட்டல்ல, மனதில் வாழ்த்துக்கள் என்றும் மகிழ்ச்சியான நினைவுகளும்
விதவிதமான பல மைல்களை கடந்து விரைந்து பலதும் பேச உங்களிடம் வந்துள்ளோம். எம்மவருக்கு அழைப்பை தந்து இவன் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதற்காக மனமுவந்து மாணவ மணிகளாகிய நீங்கள் எங்களை அழைத்த அழைப்பிற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றியை செலுத்துகின்றோம். பல ஆண்டுகள் ஆன பிற்பாடும் உங்களை மறக்க முடியவில்லை. மறந்தும் மறவாமல் இருக்க முடியாமல் திகைக்கின்றோம். உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமான முகத்தை பார்த்து அகமும் முகமும் மலர உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களுடைய செழிப்பான வாழ்வு இன்னும் தாராளமாக ஏராளமாக பலவிதமாக பண்பாடோடு சிறக்க வளமோடு வாழ உங்களை வாழ்த்துகின்றோம். எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் நீங்கள் மனம் குளிர்ந்து வரவழைத்தமைக்கு நாங்கள் என் நன்றி சொன்னாலும் அது போதாது. பல நன்றிகள் கூறினாலும் அது ஈடு ஆகவே ஆகாது. எனக்கு விசேஷமாக எனக்கு ஒரு மாதத்திற்கு ட்ரெயின் டிக்கெட்டையும் கொடுத்து அழைத்துள்ளீர்கள். எனக்கு உண்மையாகவே அதை மறக்க முடியவில்லை. நான் எத்தனையோ முறை நினைத்த போதும் உங்களை மறக்கவும் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நினைவு என்னுடைய இதயத்தை விட்டு அகலவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய முகமலர்ச்சியான முகத்தை பல பிள்ளைகளை பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட நான் அதிகப்படியான மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நேரத்தில். இது என்றும் மறக்க முடியாத நிகழ்ச்சி, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. உங்கள் சந்தோஷமான முகங்களை பார்த்து பெருமகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதோட சேர்த்து இந்த மீட்டிங் நடத்திருக்கோம். ஆனா அதை விட எங்க எல்லாத்துடைய அழைப்பையும் ஏற்று ஏன்னா இவ்வளவு தூரம் உங்களுடைய உடல்நிலையும் கருதாமல் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தது எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எங்க ஒவ்வொருத்தரையும் தமிழ்ல பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க நன்றியோட நினைத்து பார்க்கவும் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களது வாழ்த்து நிச்சயமாக எங்களை வாழ்க்கையில் மேல் மேலும் உயர வைக்கும். நன்றி மேடம். ஹலோ, கீதா மிஸ் ப்ளீஸ் டு ஹேவ் யுவர் ஃபியூ வேர்ட்ஸ். அம்லா ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் மட்டும் இங்கிலீஷு, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லியாக தமிழில் பேசுவோம். நான் தமிழில் பேசுகிறதுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஜவஹர் அப்புறம் முத்து விஜயன், பிரசன்னா, சதீஷ் எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னடா பசங்க 20 வருஷம் கழித்து பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அப்படி ஒரு விஷயம் சொன்னால், மிஸ் நம்ம அப்படி ஒரு அலுமினி பண்ணலாம் அப்படின்னு இருக்க. கண்டிப்பாக நீ பண்ணலாம் மகனே, நீ பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண நானும் மது மிஸ்ஸும். அதே மாதிரி அவனால் ஹி டுக் டைம்ஸ், அதாவது ஒரு 5-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். மே மாதம் வந்திருந்தான். இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். என்ன சொல்றது தெரியல எனக்கு. உங்களெல்லாம் இப்போ தான் ஆளை போட்ட டாக் எழுத வச்சு கரெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாம் இவ்வளவு நல்ல போஸ்டில் இருக்கீங்க, நிறைய பேர் யூஎஸ்ல இருக்கீங்க. ஐ விஷ் யூ சக்ஸஸ். மே காட் பிளஸ் யூ ஆல். சொல்லுங்க. Sure, it's my pleasure. எனக்கு okay, all of a sudden he called me. I didn't know what I should speak. Come here. Okay. Space. Yeah. நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா botany லியோ, zoology லியோ, maths லியோ I didn't do well. But in English, I was doing a fantastic studies as well as in everything, like grammatical things, all those kind of stuff. She encouraged me a lot. So, Geeta Miss. And only because of that, I would say I got a good job, I got promoted, I moved to different companies. Altogether, my earnings was only because of this madam. I would like to definitely thank this point of time. Thank you so much. Okay, thank you, Sandil. Next, I like to invite Farida Miss to have your few words, please. ஒரு 1 month பிஃபோர் எனக்கு ஜவஹர் ஆலம் ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி நாங்கள் அலுமினியம் டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் மிஸ், எல்லாரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 தடவை ஃபோன் பண்ணால் அப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். ஆனால் நான் அந்த டைமில் இல்லை. அது அவன் வரேன்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது சதீஷ் வந்தான், பிரசன்னா வந்தது. அதை விட இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப
சந்தோஷமா இருக்கு. சரி, வணக்கம். சரி, எல்லாரும் நல்லா எல்லா வளங்களும் பெற்று நலமோடு வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ மிஸ். இங்கே பல பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் தான். தேங்க்ஸ் a lot. Next, I like to invite Max, miss, please. எல்லோருக்கும் வணக்கம். I feel very happy to be here in this fantastic day. I wish all my students you made this opportunity and see our co-teachers first and meeting you again. I feel very very happy. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I started my career here only. 89ல ஃபர்ஸ்ட் நான் அப்பதான் பிஎட் முடிச்சு இங்க வந்திருந்தேன். சுனிதா பிரியாலாம் சொல்லுவா நல்லா அடிக்கிறீங்க மிஸ் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த டிசிப்ளின் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் டான் போஸ்கோ, ஹோலி கிராஸ், ஸ்டெயின்ஸ் எல்லாத்துலயும் இருந்தோம். அந்த டிசிப்ளின் வந்து எங்களால இப்பெல்லாம் கொண்டு வர முடியல. We teach the same item but the thing we don't expect from the students. So ஜவஹர் ஆலம் என் ஸ்கூலுக்கு வந்திருந்தப்போ கூட நான் கிளாஸ் ரூம் கூட்டிட்டு போய் 10th ஸ்டாண்டர்ட், இப்போ நான் 10th பி கிளாஸ் டீச்சரு, மேத்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜவஹரை கூப்பிட்டு போய் கொஞ்சம் பேசுப்பா இந்த பசங்க கிட்ட, ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு A+B² அவன் திரும்பி எங்கேயோ தான் பார்த்துட்டு இருக்கான். எங்களோட இது மாறவே இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு சடன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றோம் அப்படின் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எவ்வளவு இதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எப்படி உங்களை எல்லாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயம். வெவ்வேறு இடங்கள்ல நீங்க இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்ட, நல்ல நிலையில இருக்கீங்க, எல்லாரும் என்னென்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் சொன்னாப்ல ஜவஹர். அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லார் சார்புலையும். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடத்துறதுங்கிறது எளிதான ஒரு இது இல்லை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ நோ. நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நீங்க படிக்கும்போது நிறைய அடிச்சிருப்போம், இப்பவா இருந்தா பிடிச்சி போலீஸ்ல போட்டிருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு லா இல்லாததுனால நாங்க ஃப்ரீயா அடிச்சோம். ஸோ இப்போ அடிக்க முடியலைன்றதுதான் எங்களோட வருத்தமே. ஆமா, பையன் முதல்லயே சொல்றான், நியூஸ் படிச்சிட்டோன்னா மிஸ் இன்னைக்கு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா, ஒரு பையன் அது மேத்ஸ் வாதியாரை குத்திட்டான் அப்படின்றான். அதனால முதல்ல பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளாஸ்குள்ளேயே நுழைய வேண்டி இருக்கு. ஸோ வி ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இப்படி ஒரு அருமையான தினத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ. Next, geography Nirmala miss, please have a few words. எங்கெங்கயோ நாங்க வந்து ஒர்க் பண்ணாலும் இந்த அமலாவோட இது என்ன, இப்போ என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் மறந்து போய். உடனே உங்க ஸ்கூல்ல அப்போ நீங்க வந்து இப்போ வந்து புனித மரியன்னையில இருக்கிறீங்க, போங்க உங்க அமலாவுக்கு போங்க அப்படிம்பாங்க. அப்போ போன ரீசெண்டா நான் இங்கே அமலா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டே நடந்தது. அப்போ எங்க ஃபாதர், எங்க கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ வரும்போது எங்க அமலான்னு சொன்னேன். அப்போ ஃபாதர் சொன்னார், சரி நான் உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன், நீங்க வந்து புனித மரியன்னைக்கு இனிமே வர வேண்டாம் அப்படின்னாங்க. எல்லா இடத்துலயும் டீச் பண்ணாலும் இங்க இருக்கிற ஒரு அந்த ஃபேமிலி என்விரான்மெண்டல் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் இல்லை. பக்கா தமிழ் மீடியத்தில் தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ தான் ஏபிசிடியே நாங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அடிக்க முடியல எங்களால். ஏன் அடிக்க முடியலன்னா, அடிக்கணும் அடிச்சுக்கிங்க டீச்சர், நீங்கள் ஜெயிலுக்கு போக ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அடி வாங்க ரெடி, நீங்கள் ஜெயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டிசிப்ளின் எல்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது இப்போ. ஆனால் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம அமலா தான் சரியா. எத்தனையோ மெட்ரிக் ஸ்கூல்ஸ் வந்தாலும் அதில் மஷ்ரூம்ஸ் மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் வந்தாலும் Amala is a mother house for us and also for you people also. I am very happy to see with grandchildren நோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Wish you all the best. எல்லா தீபாவளி கொண்டாட வந்திருப்பீங்க. Wish you all the best. Wish you all a happy தீபாவளி. எல்லா நலமும் வளமும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பெற வாழ்த்துகிறேன். நன்றி. Next, Vijayalakshmi miss. தெள்ளமுதின் மேலான என் தமிழ் தாயே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே,
உன்னால் நான் இருந்தேன். தமிழ் தாய்க்கு எனது முதல் வணக்கம். இப்பள்ளியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் இந்த விழாவில் மிகச் செம்மையான முறையில் நடத்தி வருகின்ற எனது முன்னாள் அருமையான மாணவ செல்வங்களுக்கும் என்னுடன் பலகாலம் பணியாற்றி இங்கு இந்த விழாவிலே பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய எனது அருமை உடன் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்னாளானது நமக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது. எனது அருமை மாணவ செல்வங்களை நினைக்கும் பொழுது இந்த வடக்கு பகுதியில் உள்ள அந்த வகுப்பறைகள் என் கண் முன்னே இன்னும் நெல்லாடுகின்றது. இரவு 10 மணி ஆனாலும் படி 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 என்று நாங்கள் உங்களை எத்தனையோ முறை அடித்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு அல்லாடி கற்றீர்கள். ஆனால் நாங்கள் அன்று அடித்த அடி இன்று உங்களுடைய வாழ்க்கை பாதையின் முன்னேற்றம் என்று நினைத்தால் அது மிகையாகாது. நீங்கள் திருமணமாகி உங்களுடைய குடும்பத்துடன் இங்கு வந்திருந்தாலும் இன்றும் எங்களுடைய கண்களில் முன்னால் அன்று இருந்த ஜவஹராலமாகவும் முத்து விஜயனாகவும் தான் காட்சி தருகிறீர்கள். இது என்னால் மறக்கவே முடியாது. அன்புசார் மாணவர்களே, அதாவது விவேகானந்தர் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள் என்று இந்த சமயத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உன்னால் முடியாது என்று எதையும் சொல்லாதே, என்னால் இயலாது என்று எதையும் சொல்லாதே. நீங்கள் இளமையோடு இருக்கின்றீர்கள், இன்னும் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை செம்மல்களாக விளங்கக்கூடியவர்கள். நீங்கள் மிகவும் முயற்சியுடன் எழுந்திருந்து காரியத்தை செய்ய முயன்றால் இமயம் கூட உங்களுக்கு இடுப்பளவு ஆகும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இதற்கு முன்னால் பேசிய ஆசிரியர்கள் எல்லாம் சொன்னார்கள். அதாவது எங்களுடைய பங்களாபுதூர் பள்ளிக்கூடத்திலே வழிபாட்டு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதிலே செய்தி வாசிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு மாணவன் செய்தியின் முதல் செய்தியாக வந்து சொன்னார், ஆசிரியர்களுக்கு மாணவர்களை அடித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்ற ஒரு செய்தியை வாசித்தான். அதனுடைய முக்கியத்துவத்தை, அதாவது ஆசிரியர்களுடைய சுதந்திரம் என்று பறிபோய்விட்டது, மாணவனுடைய ஒத்துழைப்பு எங்களிடத்தில் குறைந்து விட்டது. கல்வி இந்த நிலையில் இருக்கும் பொழுது, ஆசிரியர்களுடைய தரம் இந்த நிலையில் இருக்கும் போது மாணவர்களுடைய நிலையை எப்படி உயர்த்த முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள் மாணவ செல்வங்களே. ஆனால் உங்களுடைய காலத்திலே நாங்கள் அடித்த அடிக்கும் பேசிய பேச்சுக்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு அன்றும் குழந்தைகளாக இன்றும் குழந்தைகளாக எங்களுடைய அன்பு செல்வங்களாக இருந்தீர்கள். அதை எங்களால் என்றுமே மறக்க முடியாது. அடுத்து, சூழ்நிலை அறிந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒரு வகுப்பிலே ஒரு மாணவன் படிக்கின்றான். அப்பொழுது அந்த அவனோடு இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே அந்த மாணவனை வெறுத்து ஒதுக்கி விடுகின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த மாணவன் தற்கொலை செய்து கொள்ள முயல்கிறான். தற்கொலை செய்து கொள்ள எங்கு செல்வது? அவன் தேவகோட்டையில் தான் நிறைய தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான். இடையில் இருக்கக்கூடிய அந்த வியாழக்கிழமையை என்ன செய்வது? அதனால் அவன் சிந்திக்கிறான். நூலகத்திற்கு செல்கின்றான். அங்கு நூலகரிடம் சென்று என்னுடைய மனதை கவரக்கூடிய ஒரு நூலை எடுத்து தாருங்கள் என்று கேட்கின்றான். உடனே அந்த நூலகரும் அவனுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்கின்றான். அந்த புத்தகத்தை படித்து முதல் அத்தியாயம் அந்த மாணவனை கவரவில்லை. 2வது அத்தியாயத்தை எடுக்கின்றான், கொஞ்சம் கவருகின்றது. 3வது அத்தியாயம் அவரால் எழுந்திருக்கவே மனமில்லை. இப்படியே அந்த வியாழனும் சென்று விடுகின்றது, வெள்ளியும் சென்று விடுகின்றது. அந்த தற்கொலை முயற்சியை அவன் கைவிட்டு விடுகின்றான். அப்பொழுது அந்த சூழ்நிலை அவனை மாற்றி விடுகின்றது. மாற்றிய நூல் எது தெரியுமா? அதான் காந்தியடிகளினுடைய சத்திய சோதனை என்னும் நூல். ஆகவே நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் வேலையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறவாமல் இருங்கள். மேலை நாடுகளுக்கு சென்றாலும் நம் நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அங்கு விதையுங்கள். நீங்கள் எங்களை ஈன்ற
நாங்கள் ஈன்ற விதைகள் நீங்கள். ஆகவே நீங்கள் சிறந்த காயாகி கனியாகி பழமாகி இந்த நாட்டிற்கு நல்ல பயனை விளைவிக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்ப எனக்கு வந்து விஜய் டிவில கொஞ்ச நாள் முன்னால நடிகர் சிவகுமார் ஒரு உரையாற்றினார். 20 வருஷம் கழிச்சு நாம மீட் பண்றோம், இப்படி ஒரு பேச்சாளரை அழைத்து வந்து அவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கேட்பாங்களாங்கிற சந்தேகமா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணல, ஆனா நினைச்சிட்டு இருந்தேன் யாராவது ஒரு டீச்சர்ஸ் கிட்ட நாம நிச்சயம் சொல்லுவோம், நாங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று தகுந்த அறிவுரை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று. ஆனால் அது யார்கிட்டையும் நான் சொல்லல. ஆனால் எனக்கு விஜயலட்சுமி மிஸ் தேங்க்யூ வெரி மச். என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றி வைத்து விட்டீர்கள். அதே மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில சோறு உடைஞ்சா நீங்க யாரும் நூலகத்துக்கு செல்ல வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க மிகப்பெரிய புக்ஸ் இருக்கு, அவங்களாம் அந்த புக்ஸ் அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கிறத நீங்க டெஃபினட்டா புரட்டி பாருங்க. எந்த அத்தியாயமும் அதுல போர் அடிக்காது. நான் சில பேர்கிட்ட இருந்து நான் சில நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்றேன், முடியல. டெஃபினட்டா ஒன்னு வந்து பிஎல் கீதா மிஸ் இருந்து பஞ்சுவாலிட்டி இன்னைக்கு வரல என்னால ஃபாலோ பண்ண முடியல. சில டைம் வந்து